வணக்கம். பியரிங்கின் பல்வேறு வகைகளை டிஸ்மான்டிலிங், அசம்பிளிங் செய்தல் மற்றும் அவற்றின் ஃபங்க்ஷனாலிட்டியை பரிசோதித்தல் பாகம் 1 குறித்த இந்த காணொளிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பாடப்பகுதியின் நோக்கங்களை இப்போது பார்க்கலாம். இந்த காணொளியின் இறுதியில் உங்களால் பின்வருவனவற்றை மேற்கொள்ள முடியும். பெடஸ்டல் பிளாக்கில் இருந்து ஷாஃப்டை டிஸ்மவுண்ட் செய்தல், பெடஸ்டல் பிளாக்கில் ஷாஃப்டை மவுண்ட் செய்தல், பெடஸ்டல் பிளாக்கில் இருந்து ஷாஃப்டை டிஸ்மவுண்ட் மற்றும் மவுண்ட் செய்வதற்கு தேவையான டூல்கள் மற்றும் மெட்டீரியல்கள். புஷ் பியரிங், ரிங் ஸ்பேனர், கிளீனிங் பிரஷ், கெரோசின், bunion cloth, bench vise, flat file, lubricating oil, hammer, safety goggles, gloves. பெடஸ்டல் பிளாக்கில் ஒரு ஷாஃப்டை எவ்வாறு டிஸ்மவுண்ட் மற்றும் மவுண்ட் செய்யலாம் என்பதை இப்போது பார்க்கலாம். புஷ் பியரிங்கை டிஸ்மாண்டில் செய்யும் சமயத்தில் காயங்கள் ஏற்படாமல் தடுக்க சேஃப்டி PPE அணிந்திருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் மற்றும் ஒரு பாதுகாப்பான ஒர்க் என்விரான்மெண்ட் இருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலில் ஒரு முறையான ரிங் ஸ்பேனரை பயன்படுத்தி பிளாக்கின் கேப்பை டிஸ்மாண்டில் செய்ய வேண்டும். அகற்றுவதற்கு ஷாஃப்டை இடது கையில் பிடித்துக்கொண்டு வலது கையால் நட்களை தளர்த்த வேண்டும். கேப்புடன் சேர்த்து டாப் ஷெல்லை அகற்றவும். பின்னர் ஷாஃப்ட் மற்றும் பாட்டம் ஹவுசிங்கை அகற்றவும். இப்போது கெரோசின் மற்றும் ஒரு சிறிய பிரஷ் கொண்டு ஷெல்கள், கேப், ஷாஃப்ட் சீட்டிங் அதாவது ஜர்னல் மற்றும் பாட்டம் ஹவுசிங் போன்றவற்றை முழுவதுமாக சுத்தம் செய்ய வேண்டும். அனைத்து பாகங்களையும் சுத்தம் செய்த பின்னர் அவற்றை ஒரு பனியன் கிளாத் கொண்டு துடைக்க வேண்டும். பாகங்களை துடைக்க காட்டன் வேஸ்டை பயன்படுத்தக்கூடாது. இப்போது ஷெல்கள் மற்றும் ஜர்னலில் ஏதேனும் சேதம், ஸ்கோரிங் மார்க் போன்றவை இருக்கிறதா என பரிசோதிக்க வேண்டும். மேலும் கேப், பாட்டம் ஹவுசிங்கையும் பரிசோதிக்க வேண்டும். மற்றும் போல்ட்ஸ்கள் மற்றும் நட்களில் ஏதேனும் சேதம் மற்றும் தேய்மானம் இருக்கிறதா என கூர்ந்து நோக்க வேண்டும். பாகங்களில் ஏதேனும் சேதம் இருந்தால் அசெம்பிள் செய்வதற்கு முன்னர் அவை புதிதாக ரீப்ளேஸ் செய்யப்பட வேண்டும். பாட்டம் ஹவுசிங்கின் மீது கேப்பை பொருத்தி பியரிங் போரின் ஒவாலிட்டியை பரிசோதிக்க வேண்டும். ஒவாலிட்டியை அகற்றுவதற்கு போல்ட்களை தளர்த்தி கேப்பை அகற்றவும். ஒவாலிட்டியை காம்பன்சேட் செய்வதற்கு பெஞ்ச் வைஸில் கேப்பை வைத்து பொருத்தி பிளாட் ஃபைலுக்கு சமமாக பியரிங் கேப்களை ஃபைல் செய்ய வேண்டும். பின்னர்
பியரிங்கின் 2 பாதிகளை மீண்டும் ஒன்றாக இணைத்து பொருத்தவும். போல்ட்கள் பொருத்தப்பட்டவுடன் லோட் ஆனது ஷெல்களால் அல்லாமல் கேப்களால் எடுத்துக் கொள்ளப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ளவும். இப்போது அவற்றின் ஹவுசிங்களுக்கு ஷெல்களை ஃபிட் செய்யவும். ஃபிட்டிங் சரியாக இருக்கிறதா மற்றும் ஹவுசிங்களுடன் ஆயில் ஹோல்கள் அலைன் செய்யப்பட்டிருக்கிறதா என பரிசோதிக்க வேண்டும். ஜர்னல் ஏரியாவை சுற்றி மார்க்கிங் மீடியமை அப்ளை செய்து யூனிஃபார்ம் கான்டாக்டுக்காக பாட்டம் ஷெல்லில் பிளேஸ் செய்ய வேண்டும். பாட்டம் ஷெல்லின் மீது அதிக அளவில் கலர் மார்க்கிங் இருக்கிறது எனில் அந்த ஷாஃப்ட் பாட்டம் ஷெல்லுடன் முறையான கான்டாக்டை கொண்டிருக்கிறது என்பதை குறிக்கிறது. இல்லையெனில் அதிக எண்ணிக்கையில் கலர் மார்க்கிங்கை பெறுவதற்கு ஷெல்லை ஸ்கிரேப் செய்ய வேண்டும். இப்போது ஃப்ரிக்ஷனை குறைப்பதற்கு ஒரு சரியான கிரேடு கொண்ட லூப்ரிகன்ட் கொண்டு அனைத்து பாகங்களையும் கோட் செய்ய வேண்டும். பின்னர் ஜர்னலை பாட்டம் ஹவுசிங் மீது பிளேஸ் செய்யவும். டாப் ஷெல் மற்றும் கேப்பை ஷாஃப்டின் மீது பிளேஸ் செய்யவும். இறுதியாக ரிங் ஸ்பானரை பயன்படுத்தி ஷாஃப்டை ஹோல்ட் செய்து போல்ட்களை முறையாக டைட் செய்யவும். பெடஸ்டல் பிளாக்கை மவுண்ட் செய்த பின்னர் ஒர்க் ஸ்பாட்டை சுற்றியுள்ள அனைத்து டூல்களையும் கிளியர் செய்யவும். இதுவரை அறிந்து கொண்ட முக்கிய பாயிண்ட்களை மீண்டும் ஒரு முறை நினைவு கூறலாம். கேப்புடன் சேர்த்து டாப் ஷெல்லை அகற்ற வேண்டும். ஷாஃப்ட் மற்றும் பாட்டம் ஹவுசிங்கை அகற்ற வேண்டும். அனைத்து பாகங்களையும் சுத்தம் செய்து சுத்தமான பனியன் கிளாத் கொண்டு துடைக்க வேண்டும். ஃபிட் செய்யும் போது ஆயில் ஹோல்களின் அலைன்மெண்டை பரிசோதிக்க வேண்டும். சரியான கிரேடுடன் அனைத்து பாகங்களையும் லூப்ரிகேட் செய்ய வேண்டும். பாகங்களை வரிசையாக அசெம்பிள் செய்து இறுதியாக போல்ட்களை டைட் செய்ய வேண்டும். இந்த பாடப்பகுதியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். பியரிங்கின் பல்வேறு வகைகளை டிஸ்மேண்டலிங், அசெம்பிளிங் செய்தல் மற்றும் அவற்றின் ஃபங்க்ஷனாலிட்டியை பரிசோதித்தல் பாகம் 1 குறித்த நல்ல புரிதலை பெற்றிருப்பீர்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திக்கலாம்.